மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. சதா எந்தன் மனமேடையில் என்றும் உந்தன் ஊர்வலம் ஊர்வலமே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. ஜகமே நாடக மேடை என்பதை நானும் அறிந்து கொண்டேன். நான் ஒரு நடிகன் என்றார் பாபா, இனிமேல் ஏது துன்பம். ஜகமே நாடக மேடை என்பதை நானும் அறிந்து கொண்டேன். நான் ஒரு நடிகன் என்றார் பாபா, இனிமேல் ஏது துன்பம். அபுவில் உன்னை சந்திக்கும் நாளை எண்ணி நானே மகிழ்கின்றேன். மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. சதா எந்தன் மனமேடையில் என்றும் உந்தன் ஊர்வலம் ஊர்வலமே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. வரங்களை வழங்கும் வள்ளல் இன்று எந்தன் வாசல் வந்தார். ஜன்ம ஜன்மமாய் தேடிய தந்தை என்னை வாரி அணைத்துக் கொண்டார். வரங்களை வழங்கும் வள்ளல் இன்று எந்தன் வாசல் வந்தார். ஜன்ம ஜன்மமாய் தேடிய தந்தை என்னை வாரி அணைத்துக் கொண்டார். அதனால் இன்று என் மனம் மகிழ்ந்து ஆனந்த ராகம் பாடிடுதே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. சதா எந்தன் மனமேடையில் என்றும் உந்தன் ஊர்வலம் ஊர்வலமே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. பாபா உந்தன் மகிமையை பாட ஆத்மா நானே இறைவழி சென்று சொர்க்கம் அடைந்திடுவேனே. 1000 வார்த்தைகள் வேண்டும் பாபா உந்தன் மகிமையை பாட ஆத்மா நானே இறைவழி சென்று சொர்க்கம் அடைந்திடுவேனே. எந்தன் ஜீவன் வாழ்வது பாபா என்றும் உந்தன் நிழலில் தானே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே.
சதா எந்தன் மனம் மேடையில் என்றும் உந்தன் ஊர்வலம் ஊர்வலமே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. மனமந்திரமே அளித்த பாபா. ஆத்ம ஞானம் ஒரு தீபம், பரமாத்மா தந்த எழில் தீபம். ஆத்ம ஞானம் ஒரு தீபம், பரமாத்மா தந்த எழில் தீபம். ஆத்ம ஒளியை கண்டு சிவனே ஆனந்தம் மிக அடைகின்றார். புன்னகையால் முகம் சிரிக்கின்றார். ஆத்ம ஞானம் ஒரு தீபம். ஆத்ம முயற்சியில் பலவிதமாம், ஒவ்வொருவரும் அதில் ஒரு விதமாம். ஆத்ம முயற்சியில் பலவிதமாம், ஒவ்வொருவரும் அதில் ஒரு விதமாம். சங்கம யுகத்தினில் சேர்ந்தே இருந்து சத்யுகத்ரேதா சென்றிடுவோம். சாந்தி சுகமும் பெற்றிடுவோம். ஆத்ம ஞானம் ஒரு தீபம். நம் தீப ஒளியால் பல தீபம் ஏற்றி தீபமாலா என செய்திடுவோம். நம் தீப ஒளியால் பல தீபம் ஏற்றி தீபமாலா என செய்திடுவோம். காற்றில் ஆடும் தீபம் போல ஆனந்த மிகுதியால் ஆடிடுவோம். ஆத்ம ஞானம் மிகுந்திடுவோம். ஆத்ம ஞானம் ஒரு தீபம். ஓம் சாந்தி சாந்தி. ஓம் சாந்தி शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा।
ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. கருணை கடல் பாபாவுடைய குழந்தைகள் நாம்னும் உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்கள் மீதும் கருணை காட்டக்கூடியவர்கள். கருணை உள்ளம் இருந்தாதான் உலக சேவாதாரியாக மாற முடியும். விஸ்வ சேவை செய்வதற்கு முன்னாடி பாபா என்ன சொல்றாரு? சுயத்துக்கு சேவை செய்யுங்க, உங்க கூட இருக்கிறவங்களுக்கு சேவை செய்யுங்க. நம்ம கூட இருக்கக்கூடியவர்களுக்கு நம்ம சேவை செய்யணும்னா அவங்களுடைய குறைகளை நாம் ஒரு பொழுதும் பார்க்கக்கூடாது, அந்த குறைகளை நாம் சுட்டி காட்டக்கூடாது. அதற்கு பதிலாக அவங்க மேலே நமக்கு கருணை பாவனை இருந்ததுன்னா சுப பாவனை என்பது ஏற்படும். அவர்களும் மாற வேண்டும், அவர்களும் உயர்ந்த நிலை அடைய வேண்டும். பாபா இந்த ஆத்மா இந்த பலகீனத்தினால தவறு செய்கிறாங்க, இந்த பலகீனத்திலிருந்து இவங்களை விடுதலை அடைகிறதுக்கு சக்தி நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற நேச்சுரலாகவே சுப பாவனை வரும். கருணை உள்ளம் சுப பாவனை இருந்தால் தான் விஸ்வ கல்யாணக்காரிங்கிற பட்டத்திற்கு நாம் தகுதியுள்ள ஆத்மாவாக ஆக முடியும். மேலும் நம்ம சங்கம யுகத்தில் மாணவ பருவத்தில் இருக்கோம். இது காட்லி ஸ்டூடெண்ட் லைஃப்ங்கிறாரு. ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு சப்ஜெக்டில் நிறைய மார்க் வாங்கிட்டு இன்னொரு சப்ஜெக்டில் குறைந்த மதிப்பெண் வாங்கினா அவங்க பாஸ் ஆக முடியாது. ஒரு சப்ஜெக்டில் சென்டம் வாங்குறாங்க, இன்னொரு சப்ஜெக்டில் ரொம்ப வீக்கு 30 வாங்குறாங்க அப்படின்னா அந்த சென்டம் வாங்கியிருந்தாலும் கூட அடுத்த பாடத்தில் 30 இருந்ததுனால அவங்களுக்கு ஃபெயில் தான் வருமே தவிர பாஸ் ஆக முடியாது. அதே போல தான் இந்த பல்கலைக்கழகத்திலேயும் பாபா நமக்கு 4 பாடத்தின் மீதும் முழு கவனம் கொடுக்க வேண்டும். நல்லா படிக்கக்கூடிய மாணவனுடைய அடையாளமே என்னன்னா தெய்வீக குணங்கள் தாரணை செய்வாங்க. அவங்க நடத்த நல்ல நடத்தையார். ஞானம் மட்டும் இருந்தால் பத்தாது, யோக சக்தி இருந்தால் தான் நம்ம நன்னடத்தை உள்ளவர்களாக மாற முடியும். ஆகவே 4 பாடத்தின் மீதும் நம்ம கவனம் செலுத்தி முழு மதிப்பெண் வாங்கி நம்ம பாஸ் வித் ஆனர் ஆத்மாங்கிற டிகிரி நம்ம அடையணும். மேலும் மக்களுக்கு சேவை பண்ணும்போது ஸ்வர்க்கத்தின் நுழைவாயில் எதுங்கிறத நீங்கள் புரிய வைங்க. சொர்க்கம்னு சொல்கிறாங்களே தவிர அவங்களுக்கு சொர்க்கத்துக்கு போகிறது வழி என்னங்கிறதே தெரியல. ஆகவே இந்த கால சக்கரத்தினுடைய சித்திரம் ரொம்ப நல்ல சித்திரம். அதில் சங்கம் யுகம் என்பது காட்டப்பட்டிருக்கு. அதுதான் சொர்க்கத்தின் நுழைவாயில்ங்கிறது கால சக்கரத்தின் மூலமாக பாபா எல்லாருக்கும் புரிய வைங்க. கண்ணற்ற குருடர்களுக்கு நீங்கள் வழிகாட்டியாக ஆகுங்க. இதுதான் உயர்ந்த சேவைன்னு இன்னைக்கு முரளியில் பாபா நமக்கு சமிகை கொடுக்குறாரு. 3/4/2025 बाप दादा मधुबन मुरली। ओम शांति। मीठे बच्चे, तुम्हारा एक नया झाड़ बहुत मीठा है. இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய இந்த புதிய விருட்சம் சங்கமேட்ல பாபா கல்பக விருட்சத்தினுடைய புது விருட்சத்தினுடைய நாற்று நட்டிருக்கார். அதனால் இந்த புதிய விருட்சம் ரொம்ப இனிமையானதுன்னு சொல்றார். इस मीठे झाड़ को ही कीड़ा लगता है. ஒரு நாற்று நடுறாங்க, அந்த செடி வளர்ந்து மரமாகும்போது தான் நிறைய பூச்சி புழுக்கள் கிருமிகள் அதை அழிக்க முயற்சி பண்ணும். அதே மாதிரி இந்த இனிமையான விருட்சத்தை புழுக்கள் அழிக்க பார்க்குது. कीड़े को समाप्त करने की दवाई है मन मना भव. எப்படி இன்னைக்கு பூச்சிக்கொல்லி மருந்து மூலமாக பூச்சிக்களை எல்லாம் அழிக்கிறாங்க, அப்போ தான்
மகசூல் நல்லா வரும், செடி நல்லா வளரும்னு. அதே போல் பாபா சொல்கிறாரு, இந்த விருட்சத்தில் வரக்கூடிய புழு பூச்சிகளை அழிப்பதற்குண்டான நல்ல மருந்து எது? மன்மனபவ. மனதால் நம்ம பாபாவை நினைவு செய்துட்டே இருந்தோம்னா புழு பூச்சி நம்மை ஒன்று செய்யாது. கேள்வி, பாஸ் வித் ஹானர் होने वाला स्टूडेंट की निशानी क्या होगी? முழுமையான மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெறக்கூடிய மாணவனுடைய அடையாளம் என்னவாக இருக்கும்? முழு மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெறக்கூடிய மாணவனுடைய முக்கியமான அடையாளம் என்னவாக இருக்கும்? பதில், वह सिर्फ एक सब्जेक्ट में नहीं लेकिन सभी सब्जेक्ट पर पूरा ध्यान देंगे. அவர்கள் ஒரு பாடத்தில் மட்டுமல்லாமல் அனைத்து பாடத்திலும் முழுமையான கவனத்தை கொடுப்பார்கள். ஸ்தூல் சர்வீஸ் கி பி சப்ஜெக்ட் अच्छी है. ஸ்தூல சேவையினுடைய, அதாவது கர்மனா சேவா, பாபா சேவையிலே மனசா வாச்சா கர்மனா, உடல் மனம் பொருள் மூலமா சேவை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆக சேவையிலேயே கர்மனா சேவைங்கிறது மிக மிக நல்லது. பௌத்தோங்கோ சுக் மில்தா है. ஏன்னா கர்மனா சேவை செய்யும்போது அநேகருக்கு சுகம் கிடைக்கின்றது. इससे भी மார்க்ஸ் ஜமா होती है. இதன் மூலமாக மதிப்பெண்கள் உங்களுக்கு அதிகரிக்கின்றது. लेकिन साथ साथ ज्ञान भी चाहिए. கூடவே ஞானமோ அவசியம் தேவையாக இருக்கின்றது. तो चलन भी चाहिए. நடத்தையும் நன்னடத்தையாக இருக்க வேண்டும். தெய்வீ குணோं पर पूरा अटेंशन हो. தெய்வீக குணங்களின் மீது முழு கவனம் இருக்க வேண்டும். ज्ञान योग पूरा हो तब पास विद ऑनर हो सकेंगे. ஞானம் யோகம் இது இரண்டும் முழுமையாக இருந்தால்தான் முழு மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற முடியும். பாடல், ந வஹ் ஹம்சே ஜுதா ஹோங்கி. அவரிடம் இருந்து என்னை யாராலும் பிரிக்க முடியாது. ஓம் சாந்தி. बच्चों ने क्या सुना? குழந்தைகள் என்ன கேட்டீங்க? बच्चों की किससे दिल लगी हुई? குழந்தைகளுடைய உள்ளம் யாரிடம் ஈடுபட்டுள்ளது? யார்கிட்ட நம்முடைய மனசு ஈடுபட்டிருக்கு? காலையில் கண் திறந்த உடனே முதல் நமக்கு யார் நினைவு வர்றாங்க? எந்த நேரத்துலையும் எந்த சூழ்நிலைகளையும் சாப்பிட்டாலோ எந்திரிச்சாலோ உட்கார்ந்தாலோ நடந்தாலோ யார் நினைவு நமக்கு வருது? பாபா. கைட்ஸ். பாபா சொல்றாரு, யார்கிட்ட நம்முடைய மனசு ஈடுபட்டிருக்கு? கைடு, வழிகாட்டி. கைடு கியா கியா திக்லாத்தா ஹே. உலகத்தில் ஒரு கைடு இருந்தால் அவர் என்னென்ன காட்டுவார்? நம்ம பல தீர்த்த ஸ்தலங்களுக்கு போகிறோம், பல முக்கியமான சைட் சீனரிஸ் உள்ள இடங்களுக்கு போகிறோம். அப்போ அங்கெல்லாம் கைட்ஸ் இருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் அங்கே முக்கியமான இடங்கள் என்ன, அதை பற்றி உண்டான ஹிஸ்ட்ரி என்னங்கிறது புரிய வைப்பாங்க. சும்மா பார்க்குறத விட கைட் புரிய வைக்கும்போது தான் நமக்கு இன்னும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பாபா நமக்கு இப்போ கைடாக கிடச்சிருக்காரு. சொர்க்கமே ஜானிக்கு கேட் திக்லாத்தா ஹே. இந்த கைடு சொர்க்கத்துக்கு போவதற்குண்டான நுழைவாயில் இதுன்னு காண்பிக்கின்றார். बच्चों को नाम भी दिया है गेटवे टू हेवन. குழந்தைகளுக்கு பாபா பெயர் கூட கொடுத்துருக்காரு. சங்கமிகு கேட்வே டு ஹெவன், சொர்க்கத்துக்கு செல்வதற்குண்டான நுழைவாயில். ஸ்வர்க கா ஃபட்டக் கப் குல்தா ஹே. சொர்க்கத்தின் வாசல் என்பது எப்பொழுது திறக்கப்படுகின்றது? பக்தியில் கேட்டால் சொர்க்க வாசல்னு வருஷத்துக்கு ஒரு நாள் அந்த பெருமாள் கோவில் உள்ள வாசலை திறப்பாங்க இல்லையா? ஆனால் உண்மையிலே சொர்க்கம் எப்போ திறக்கப்படுகின்றது? சங்கமை குந்தா அதனுடைய நுழைவாயில். அபி தோ ஹெல் ஹைனா, இப்பொழுது நாம் இருப்பது நரகம் அல்லவா? ஹெவன் கா ஃபட்டக் கோன் கோல்தா ஹே.
சொர்க்கத்தின் கதவுகளை யார் திறக்கிறாங்க? யாரு? பிரம்மா பாபா கூட நாம் பிராமண குழந்தைகள்லாம் சேர்ந்து தான் திறக்கிறோம். அவர் கப் திறப்பது யார்? எப்பொழுது திறக்கப்படுகின்றது? எக் தும் பச்சே ஹி ஜான்தே ஹோ. இவைகளை பற்றி குழந்தைகள் நீங்கள் தான் அறிந்துள்ளீர்கள். தும்கோ சதைவ் குஷி ரக்தி. உங்களுக்கு சதா மகிழ்ச்சி இருக்கின்றது. ஹெவன் மே ஜானே கே லியே ராஸ்தா தும் ஜான்தே ஹோ. சொர்க்கத்துக்கு போவதற்குண்டான வழி என்னங்கிறது நீங்கள் தான் தெரிஞ்சிட்டீங்க. மேலா பிரதர்ஷனி துவாரா तुम एक दिखलाते हो मनुष्य स्वर्ग की द्वार कैसे जा सकता है. திருவிழாக்களில் பல முக்கியமான இடங்களில் நம்ம படவிளக்க கண்காட்சி போட்டு மக்களுக்கு புரிய வைக்கிறோம். மனிதர்கள் எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும், அதனுடைய நுழைவாயில் என்னங்கிறது நம்ம சொல்லணும். चित्र तो तुमने बहुत बनाया है. நீங்க अनेक चित्रங்களை उर्वाकी இருக்கீங்க. बाबा पूछते इन सब चित्रों में कौन सा ऐसा चित्र है जिससे हम किसको भी समझा सके स्वर्ग में जाने की गेट. பாபா சொல்றாரு, பல சித்திரங்கள் இருக்கு, ஆனா இதுல எந்த சித்திரத்துல நம்ம எல்லாருக்கும் தெளிவா சொல்ல முடியும் சொர்க்கத்தின் நுழைவாயில் இதுன்னு? सृष्टि चक्र के चित्र में स्वर्ग जाने की गेट सिद्ध होता है. இந்த கால சக்கரத்தினுடைய சித்திரத்தில் ஸ்வர்க்கத்துக்கு போவதற்குண்டான வாசல் எதுங்கிறது நம்ம தெளிவுபடுத்தி சொல்ல முடியும். ஏஹி ரைட், இதுதான் உண்மை. ऊपर में उस तरफ है नरक का गेट, उस तरफ है स्वर्ग की गेट. ஆக இந்த சங்கம யுகத்தில் ஒரு பக்கம் நரகத்தின் வாசல், இன்னொரு பக்கம் ஸ்வர்க்கத்தின் வாசல். பில்குல் கிளியர், இது முற்றிலும் தெளிவான சித்திரம். இது காலச்சக்கரம். यहाँ से सब आत्मा बाहिती है शांति धाम में, फिर आते हैं स्वर्ग में. இங்கிருந்து அனைத்து ஆத்மாக்களும் சாந்தி தாமத்திற்கு மேலே செல்கின்றன. அங்க போயிட்டு அங்கிருந்து எங்க வர்றாங்க? ஸ்வர்க்கத்தில் வர்றாங்க. எக் கேட், ஆகவே இதுதான் வாசலாக இருக்கின்றது. சாரே சக்கர் கோபி கேட் நஹி கஹேங்கே. முழு கால சக்கரத்தையும் வாசல்னு சொல்ல முடியாது. சொர்க்கத்தினுடைய நுழைவாயில் அது சங்கம யுகம்தான். ऊपर में जहां संगम दिखाया वही पूरा गेट है. பாபா திருப்பி சொல்றாரு, கால சக்கரத்துல எங்க சங்கமயுகம் என்பது மேல காட்டப்பட்டிருக்கோ அதுதான் நுழைவாயில். जिससे आत्मा निकल जाती है फिर नरक दुनिया में आती है. ஸோ ஆத்மா இங்கிருந்து பரந்தாமம் என்ற வீட்டுக்கு போகுது, திரும்பி அங்கிருந்து சொர்க்கத்துக்கு வருது. அதுக்கப்புறம் பிறவி எடுத்து மீண்டும் என்ன ஆயிடுது? புதிய உலகத்திலிருந்து திரும்பி பிறப்பெடுக்க ஆரம்பிக்குது. பாக்கி சப் சாந்தி தாம் மீறதி. இங்கிருந்து ஆத்மாக்கள் மேலே போன உடனே நாம மட்டும்தான் புதிய உலகத்துக்கு சொர்க்கத்துக்கு வர்றோம். மற்ற அனைத்து ஆத்மாக்களும் அந்த ஆத்மலோகத்தில் சாந்தி தாமத்தில் சாந்தியா இருப்பாங்க. காண்டா திக்காத்தா ஹே எக் நரக் வக் ஸ்வர்க ஹே. அந்த கடிகார முள் காட்டப்பட்டிருக்கு இல்லையா காலச்சக்கரத்தில். ஆக இந்த பக்கம் இருப்பது நரகம், அந்த பக்கம் இருப்பது ஸ்வர்க்கம் என்று காட்டுகின்றது. சப்சே அச்சா ஃபர்ஸ்ட் கிளாஸ் சம்ஜானே கே சித்திரை. அனைவற்றை விட இந்த சித்திரம் மிக மிக ரொம்ப நல்ல சித்திரம் புரிய வைப்பதற்காக. பில்குல் கிளியர் ஹே கேட்வே டு ஹெவன். முற்றிலும் சரியானது. இது சங்கமிகம் காலச்சக்கரம், गेटवे टू हेवन. ये बुद्धि से समझने की बात है ना. இவைகளை நாம் புத்தியின் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள்.
अनेक धर्म का विनाश और एक धर्म की स्थापना हो रही है. அநேக தர்மத்தினுடைய விநாசம் மற்றும் ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை என்பது ஏற்படுகின்றது. தும் ஜான்தே ஹோ ஹம் சுகதாம் மே ஜாயேங்கே. நீங்க தெரிஞ்சிட்டீங்க, நாம இப்போ சுகதாமத்திற்கு செல்கின்றோம். பாக்கி சப் சாந்திதாம் மே சலே ஜாய். ஞான யுகத்தை கேட்காத ஆத்மா, சம்பூர்ண தூய்மையாகாத நிர்விகாரியாகாத ஆத்மா சாந்தி தாமம் போயிடும். கேட் தோ படா கிளியர். நுழைவாயில் எதுங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கு. நுழைவாயில நுழைஞ்சாதானே உள்ள போக முடியும். ஏ கோலாகி முக்கிய சித்திரகை. ஆக சங்கம் யுகத்துல வராம சத்தியுகம் என்ற சொர்க்கத்துக்கு போக முடியாது. ஆக இந்த கால சக்கரம் முக்கியமான சித்திரம். இஸ்மே நரக் கி द्वार ஸ்வர்க் கி द्वार பில்குல் கிளியர். இதுல நரகத்தின் வாசல் எது, சொர்க்கத்தின் வாசல் எது, இரண்டுமே தெளிவாக இருக்கின்றது. ஸ்வர்க் கி द्वार में जो कलप पहले गए थे वही जाएगा. அந்த சொர்க்கத்தின் நுழைவாயிலுக்குள்ள யார் நுழைய முடியும்? அதுலேயும் ஒரு சீக்ரெட் இருக்கு. கல்பத்துக்கு முன்னாடி யார் போன ஆத்மாக்களோ அவங்க தான் போவாங்க. அப்ப நாமெல்லாம் யாரு? கல்பத்துக்கு முன்னாடி போன ஆத்மா. அந்த பெருமை நமக்கு இருக்கணும். அதனால தான் நம்ம சங்கமய பிராமணர்களா பாபா குழந்தையா ஆயிட்டோம். நம்மளை தவிர வேற யாருமே சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்படின்னு பாபா தெளிவா சொல்றார். பாக்கி சப் சாந்தி துவார் சலிஜ். மற்ற எல்லா ஆத்மாக்களும் அந்த அமைதி நிறைந்த உலகத்தினுடைய வாசல். நரக் கி द्वार बंद हो, शांति और सुख की द्वार खुलती है. நரகத்தினுடைய வாசல் மூடப்பட்டுவிடும். அதுக்கப்புறம் சாந்தி சுகம் நிறைந்த உலகத்தினுடைய வாசல் திறக்கப்படுகின்றது. சப்சே ஃபர்ஸ்ட் கிளாஸ் சித்திர ஏகை. அனைவற்றை விட ரொம்ப நல்ல சித்திரம் இதுதான். பாபா மேஷா கத்தி திரிமூர்த்தி. பாபா எப்பொழுதும் திரிமூர்த்தி தான் ரொம்ப நல்ல சித்திரம்னு சொல்வார். ஏன்னா அதெல்லாம் படைத்தல், காத்தல், அழித்தல் ரொம்ப தெளிவாக இருக்கு. ஆனா இன்னைக்கு பாபா எதை ஃபோக்கஸ் பண்றாரு? காலச்சக்கரம். तो முதல் சித்திரம் திரிமூர்த்தி, ரெண்டாவது சித்திரம் இது கோலா கால சக்கரம். ये चक्र फर्स्ट क्लास चित्र है. இந்த काल चक्रम फर्स्ट क्लास चित्रम. जो भी कोई आए उनको पहले चित्र पर दिखाओ, स्वर्ग में जाने की गेट. அதாவது யார் முதலாவது வந்தாலோ அவங்களுக்கு நீங்க சொல்லுங்க, ஸ்வர்க்கத்துக்கு நுழைவதற்குண்டான வாசல் இதுதான். எக் நரகை எக் ஸ்வர்கை. இது நரகம், இது ஸ்வர்க்கம். நரக் அபி வினாஷ் ஹோதா ஹை. இப்பொழுது நரகம் என்பது வினாசம் ஆக போகின்றது. முக்தி கா கேட் குல்தி. முக்திக்குண்டான வாசல் திறக்கப்படும். इस समय हम स्वर्ग में जाएंगे, बाकी सब शांति धाम में जाए. ஸோ இந்த நேரம் நம்ம செய்யக்கூடிய முயற்சியினால நாம ஸ்வர்க்கத்துக்கு போவோம். மற்ற அனைத்து ஆத்மாக்களும் சாந்தி தாமம் போவார்கள். கித்னா சகஜ். ஆக எவ்வளோ சிம்பிளான விஷயம், எவ்வளோ உயர்ந்த ஞானம் பாபா எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி குழந்தைகளுக்கு கொடுக்குறார். ஸ்வர்க द्वार சபி தோ நஹி ஜாயேங்கே. சொர்க்கத்தின் வாசலுக்கு எல்லாரும் போக முடியாது. வஹான் தோ இன் தேவி தேவதாओं की राज्य था. அங்கே இந்த தேவி தேவதைகளுடைய ராஜ்யம் இருந்தது. துமாரா புத்தி में है स्वर्ग की द्वार चलने के लिए. இப்போ உங்களுடைய புத்தியில சொர்க்கத்தின் வாசலுக்குள்ள நம்ம நுழைய வேண்டும். அபி ஹம் லாயக் பனே ஹி. அதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக ஆகின்றோம். जितना लिखेंगे पढ़ेंगे होगा नवाब, रूलेंगे पीलेंगे तो होगा खराब. ஆக இந்த மாதிரி பாட்டு ஒன்று இருக்கு.
இப்போ எவ்வளோ எழுதுகின்றார்களோ படிக்கின்றார்களோ அவர்கள் அரசர்களாக ஆகிறார்கள். யார் அழுவது, குடிப்பது, சுற்றுவது இருக்காங்களோ அவங்க என்ன ஆவாங்க? கெட்டு போவாங்க. படிக்கிற நேரத்தில் படிப்பு படிக்காமல் ஊர் சுற்றிட்டு இருந்தால் எப்படி பாஸ் ஆக முடியும்? அதனால் சங்கமிகத்தில் நாம் எழுத வேண்டும், படிக்க வேண்டும். சப்சே அச்சா சித்திர கோலே கா ஹை. பாபா திருப்பி சொல்றாரு, அனைவற்றை விட ரொம்ப நல்ல சித்திரம் இந்த கால சக்கரம். புத்தி से समझ सकता है, एक बार चित्र देखो फिर बुद्धि से काम लिया जाता. புத்தியின் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டிய கருத்துக்கள். ஒரு முறை இந்த சித்திரத்தை பார்த்துட்டாங்கன்னா புத்தியில் அதை பற்றி சிந்தனை வரும். तुम बच्चों को सारा दिन एक ख्यालत चलनी चाहिए, कौन सा चित्र मुख्य हो. குழந்தைகளுடைய மனதில் முழு நாளும் இந்த சிந்தனை இருக்க வேண்டும். எந்த சித்திரம் நல்ல சித்திரம்? जिस पर हम अच्छी रीति समझा सकते हो. அதன் மூலம் நாம் நல்லபடியாக மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியும். गिव पे टू हेवन एक अंग्रेजी का अक्षर बहुत अच्छा है. கேட்வே டு ஹெவன் என்ற இந்த ஆங்கில வார்த்தை ரொம்ப ரொம்ப நல்லது. அபித்து அநேக் பாஷா ஹோகி. இப்பொழுது அநேக மொழிகள் உள்ளன. ஹிந்தி அக்ஷர் ஹிந்துஸ்தான் சே நிக்லா ஹே. ஹிந்தி என்ற வார்த்தை கூட அந்த ஹிந்துஸ்தான் என்ற நாட்டுடைய பெயரிலிருந்து வந்தது. ஹிந்துஸ்தான் அக்ஷர் கொய் ரைட் நஹி. இந்துஸ்தான் என்ற ஒரு வார்த்தை உண்மையானதல்ல. ஏன்னா இது பாரத கண்டம் தானே, ஆனால் ஹிந்துஸ்தான் சொல்லிடுறாங்க. இஸ்கா அசல் நாம் ஹே பாரத். இதனுடைய உண்மையான பெயர் பாரதம். பாரத் கண்டு கேட்டீங்கன்னா பாரத கண்டம் என்றுதான் கூறப்படுகின்றது. एक तो गलिया आदि का नाम बदली जाता है, कण का नाम थोड़े ही बदल जाता है. தெருக்களுடைய பேரை மாற்றலாம், ஆனால் கண்டத்தின் பேரை யாராவது மாற்றுவாங்களா? மகாபாரத் அக்ஷர் ஹேனா. பாபா பாரதம் என்பதனுடைய முக்கியத்துவத்தை புரிய வைக்கிறார். அதனால்தான் மகாபாரதம் என்று சொல்லப்பட்டிருக்கு. சப்சே பாரத் ஹி யாத் ஆத்தா ஹே. அனைவருக்கும் பாரதம் என்ற சொல்தான் நினைவில் வருகின்றது. காத்தேபி ஹெனா பாரத் அமாரா தேஷ். பாடும்போது கூட பாரதம் நம்முடைய தேசம் என்று பாடுறாங்க. ஹிந்து தர்மம் கனேசே பாஷா பி ஹிந்தி கருதியா. ஹிந்து தர்மம் என்று சொன்ன காரணத்தினால்தான் மொழி கூட என்ன ஆயிட்டாங்க, ஹிந்தி தான் முக்கியமான மொழின்னு சொல்றாங்க. எஹை அன்ரைட்டியஸ். இது கூட அன்ரைட்டியஸ்ங்கிறார். இது நம்முடைய தேசத்தின் பேரே மறந்துட்டோம். சச்சி மேத்தா சச் ஹி சச், சச் பேனா சச் கனா சச் போல்னா. சத்திய யுகத்தில் அனைத்தும் சத்தியமாக இருக்குது. சத்தியமானதான் நாம் அணிந்து கொள்வோம், சத்தியமானதான் நாம் உட்கொள்வோம், சத்தியத்தை தான் நம்ம பேசுவோம். யஹா சப் ஜூட் ஹோ கயா. இங்கு அனைத்தும் பொய்யானதாக ஆகிவிட்டது. தோ எக் கேட்வே டு ஹெவன் அக்ஷர் பௌத் அச்சா ஹேனா. ஆகவே இந்த கேட்வே டு ஹெவன் என்பது நல்ல வார்த்தை. சலோ ஆப்கி ஸ்வர்கமே ஜானேக்கி கேட் பத்தாயங்கி. ஆகவே நம்ம மற்றவங்ககிட்ட என்ன சொல்லணும்? சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு உண்டான நுழைவாயில் எதுங்கிறது நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். கித்னி பாஷா ஹோகி. எத்தனை மொழிகள் இருக்கின்றது. பாப் தும் பச்சோं को सदगति का श्रेष्ठ मत देता. பாபா குழந்தைகளுக்கு சத்கதி அடைவதற்குண்டான சிரேஷ்டமான வழி சொல்றாரு. பாப் கி மத் கே லியே காயன் ஹே, உன்கா கத் மத் ஞாரி ஹே. பாபாவுடைய வழிக்கு என்ன மகிமை பாடப்பட்டிருக்கு? உன்னுடைய வழி என்பது முற்றிலும் தனிப்பட்டது. तुम बच्चों को कितना सहज मत देता.
குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா எவ்வளோ சகஜமான வழி சொல்றாரு. பகவான் கி ஸ்ரீமத் பர் ஹி தும்கோ சல்னா ஹே. பகவானுடைய ஸ்ரீமத் படிதான் நீங்கள் நடக்க வேண்டும். டாக்டர் கி மத் பர் டாக்டர் பனிங்க. டாக்டர் சொல்ற வழியில நடந்தா நம்ம டாக்டர் ஆகலாம். பகவான் கி மத் பர் பகவான் பகவதி பன்னா ஹோதா ஹை. பகவானுடைய வழிப்படி நடந்தால் நாம் என்னாகின்றோம்? பகவான் பகவதியாக. है भी भगवान वाच इसलिए बाबा ने कहा था पहले तो एक सिद्ध करो. ஆகவே பகவானுடைய மகா வாக்கியம் இது முதல்ல நம்ம எல்லாருக்கும் நிரூபித்து சொல்ல வேண்டும். பகவான் கிஸ்கோ கஹா ஜாத். பகவான் என்று யாரை சொல்லப்படுகின்றது? ஸ்வர்க்கி மாலிக் ஜரூர் பகவான் பகவதி டெஹர். ஸ்வர்க்கத்துக்கே தலைவர்கள்னு யார் சொல்லலாம்? பகவானுடைய வழிப்படி நடந்து யார் பகவான் பகவதி என்ற நிலை அடைகின்றார்களோ அவங்க தான் சொர்க்கத்தின் தலைவர்கள். பிரம்மமே தோ குச் ஹை நஹி. பிரம்மம் பரந்தாமம் என்ற வீட்டில் ஒன்றுமே இல்லை இல்லையா? அது ஸ்வீட் சைலன்ஸ் ஹோம் தான். பொன்னிறமான ஒளி பிரகாசமான அமைதி நிறைந்த இடம். ஒளி பிரகாசமாக இருக்கும். பட் கம்ப்ளீட் ஸ்வீட் சைலன்ஸ். வேற எதுவுமே அங்கே இல்லை. ஸ்வர்கபி யஹா ஹே நரகபி யஹா ஹோதா. ஸ்வர்க்கம் என்பதும் இந்த உலகத்தில்தான், நரகம் என்பதும் இந்த உலகத்தில்தான். ஸ்வர்க நரக் தோனோ பில்குல் ஞாரி ஹே. சொர்க்கம் வேற நரகம் வேற. இந்த உலகத்தில் தான் இருந்தது, பட் ரெண்டுமே தனிப்பட்டது. ஆனால் ஒரு சிலர் கலியுகத்தில் இதுவே சொர்க்கம் இதுவே நரகன்னு சொல்லிடுறாங்க. அப்படி கிடையாது. சொர்க்கம் இருந்த காலம் வேற, நரகம் இருக்கக்கூடிய காலம் வேற. मनुष्य की बुद्धि बिल्कुल तमो प्रधान हो गया, कुछ भी समझते नहीं. மனிதர்களுடைய புத்தி முற்றிலும் தமோ பிரதானமாக ஆகிவிட்டது. எதுவுமே புரிஞ்சுக்கிறது இல்லை. சத்தியுக்கோ லாக்கோ வருஷ தேதியா. சத்தியுகத்திற்கு பல லட்சாண்டுகள் என்பது சொல்லிடுறாங்க. எத்தனையோ லட்சாண்டுகளுக்கு முன்னாடி சத்தியுகம் இருந்ததுன்னு சொல்லிடுறாங்க. கலியுக்கு லேக்கத்தினா 40 வருஷம் படாகை. கலியுகத்தை சொல்லும்போது இன்னும் 40,000 ஆண்டுகள் இருக்குன்னு சொல்றாங்க. பில்குல் கோர் அந்தேரமே. முற்றிலும் கும் இருட்டில் இருக்கிறார்கள். अभी तुम बच्चे जानते हो बाप हमको हेवन ले जाने के लिए ऐसे गुणवान बनाता है. இப்போ குழந்தைகள் நாம தெரிஞ்சிட்டோம், பாபா நம்மை ஸ்வர்க்கத்துக்கு அழைத்து செல்வதற்காக அப்படிப்பட்ட குணவானாக ஆக்குகின்றார். முக்கிய ஃபுர்னா எஹி ரக்னா. முக்கியமான கவலை இது இருக்க வேண்டும். ஹம் சத்தோ பிரதான் கைசே. என்ன முக்கியமான கவலை? நான் எப்படி முழு தூய்மையாக ஆகுவது? சத்தோ பிரதான நிலை நான் எப்படி அடைவது? பாப் நே பத்தாயா மாமீகம் யாத் கரோ. அதற்குண்டான மெத்தடாலஜி என்ன? மாமீகம் யாத் கரோ. சதா என்னையே நினைவு செய்யுங்கள். சல்தே ஃபிர்தே காம் கர்த்தே புத்தி மே யாத் ரஹே. நடந்தாலும் சுற்றிலாலும் காரியங்கள் செய்தாலும் புத்தியில பாபா நினைவிருக்கும். ஆசுக் மாஷுபி கரம் கர்த்தேவி பக்தி மெத்தோ கரம் தோ கர்த்தேகேனா. ஒரு நாயகன் நாயகி ஒருவரை நினைக்கிறாங்க, ஆனால் காரியங்கள் செய்துட்டே நினைப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம செயல்கள் செய்துட்டே புத்தியில பாபா நினைவு இருக்கணும். பக்தர்கள் கூட எல்லாமே அவங்கவுங்க காரியம் செய்கிறாங்க. बुद्धि में उनकी याद रखती है. याद करने के लिए माला फिरती है. புத்தியில பகவான் நினைவு செய்கிறாங்க. ஒரு சிலர் அவரை நினைக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க? மாலையை உருட்டுறாங்க. பாபி கடி கடி கேத்தே முஜ் பாப்கோ யாத் கரோ. பாபாவும் அடிக்கடி என்ன சொல்கிறாரு? தந்தையாகி என்னை நினைவு செய்யுங்க. சர்வ வியாபி கேதேத்தே ஃபிர் யாத் கிஸ்கோ கரேங்க. சர்வ வியாபி அப்படின்னு சொல்லிட்டா அப்போ யாரை நினைக்கிறது? பாப் சம்ஜாத்தே தும் கித்னி நாஸ்திக் பன் கே ஹோ. பாபா புரிய வைக்கின்றார்,
நீங்கள் எவ்வளோ நாஸ்திகர்களாக ஆகிவிட்டீர்கள். பாப் கோஹி ஜான்தே நஹி, பாபாவையே அறியாமல் இருக்கீங்க. கேத்தினா ஓ காட் ஃபாதர், பாபா யாருன்னு தெரியாதனால அழைக்கும் போதே என்ன சொல்கிறாங்க, ஓ இறை தந்தையே. பரந்து வ கோன் ஹே ஏக் ஜராபி பதா நஹி, இறை தந்தையேன்னு சொல்கிறாங்க, ஆனால் அந்த தந்தை யாருன்னு கொஞ்சம் கூட தெரியல. ஆத்மா கேத்தி ஹே ஓ காட் ஃபாதர், ஓ காட் ஃபாதர்னு சொல்கிறது யாரு, ஆத்மா தான் சொல்லுது. परंतु आत्मा क्या है, आत्मा अलग उनकी कहते परमात्मा अर्थात सुप्रीम, उनसे उन सुप्रीम सोल परमात्मा. ஆத்மா வேற பரமாத்மா வேற, அதனால தான் அவரை பரமாத்மான்னு சொல்கிறோம். சுப்ரீம் சோல் அப்படின்னா உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆத்மா. एक भी मनुष्य नहीं जिसको अपने आत्मा को ज्ञान, ஒரு மனிதன் கூட ஆத்மானா என்னங்கிற ஞானம் இல்லை. मैं आत्मा हूँ एक शरीर है, நான் ஆத்மா, இந்த சரீரம் என்னுடையது. दो चीज हैना, அப்போ இரண்டு ஆயிடுச்சு. நான் ஆத்மா, இது என்னுடைய சரீரம் அப்படின்னு சொல்லும்போது இரண்டாயிடுச்சு. वह शरीर 5 तत्वों को बना हुआ, இந்த சரீரம் 5 தத்துவத்தால் செய்யப்பட்டது. ஆத்மா तो अविनाशी एक बिंदी है, ஆத்மா அழிவற்றது, ஒரு சிறிய புள்ளிதான். वह क्या चीज से बनेगी, ஆத்மா எந்த ஒரு பொருளால செய்யப்பட்டது. இத்தனை छोटी बिंदी है, மிக நுட்பமான ஒரு புள்ளிதான். साधु संत आदि कोई को पता नहीं, साधु சந்நியாசிகளுக்கு கூட இதை பற்றி ஒண்ணுமே தெரியல. इसने तो बहुत गुरु किया परंतु कोई ने एक नहीं सुनाया आत्मा क्या है. பிதா ஸ்ரீ பிரம்மா தாதா லேக்கராஜா இருக்கும்போது அநேக குருமார்கள் கிட்ட போயிருக்காரு. ஆனா ஒரு குரு கூட ஆத்மானா என்னன்னு சொல்லி தரல. परमपिता परमात्मा क्या, आत्मा என்ன, परमपिता परमात्मा என்ன, ऐसे नहीं सिर्फ परमात्मा को नहीं जानते. பரமாத்மா மட்டும் தெரியலன்னு சொல்ல முடியாது, ஆத்மா பற்றியே தெரியல. ஆத்மா को भी नहीं जानते, ஆத்மாவை பற்றியும் அறியாமல் இருந்தாங்க. ஆத்மா को जान जाए तो परमात्मा को फट से, ஆத்மாவை பற்றி நல்ல அறிமுகம் அறிந்து கொண்டால் உடனே பரமாத்மாவை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். बच्चे अपने को जाने और बाप को ना जाने तो चल कैसे. ஒரு குழந்தை தன்னை பற்றி நல்லா அந்த குழந்தைக்கு அறிந்திருந்தால் ஆட்டோமேட்டிக்காக தாய் தந்தை யாருன்னு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. तुम तो अभी जानते हो आत्मा क्या है कहाँ रखती है. இப்போ உங்களுக்கு ஆத்மா என்றால் என்ன, அந்த ஆத்மா வசிக்கக்கூடிய இடம் இது, இதெல்லாமே தெரியும். डॉक्टर लोग भी इतने समझाते वक्त सूक्ष्म है, आंखों से देख नहीं जाती है, फिर शरीर शीशा में भी बंद करने से देख कैसे सकेंगे. டாக்டர்ஸ் கூட என்ன சொல்றாங்க, ஆத்மா மிக நுட்பமானது, இந்த கண்களால் பார்க்க முடியாது. கிளாஸ் ரூம்ல டைட்டா வச்சு ஆத்மா பார்க்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் உடலேருந்து எப்படி உயிர் போச்சுன்னே தெரியல, அது ஃபட்டுன்னு போயிடுது. துனியா में तुम्हारा जैसी नॉलेज कोई को नहीं, உலகத்தில் இப்படிப்பட்ட இந்த ஞானம் வேற யார்கிட்டையுமே இல்லை. तुम जानते हो आत्मा बिंदी परमात्मा बिंदी, உங்களுக்கு இப்போ தெரியும் ஆத்மாவும் ஒரு புள்ளி, பரமாத்மாவும் ஒரு புள்ளி. बाकी हम आत्मा पति से पावन, पावन से पतित बद, மற்றபடி நாம் ஆத்மாக்கள் பத்தீத்திலிருந்து பாவனமாக, பாவனத்திலிருந்து பின்ன பத்தீத்தமாக ஆகின்றோம். வஹான் தோ பத்தீத் ஆத்மா நஹி ரக்தி, அங்க பத்தீத் ஆத்மாக்கள் என்பதே இருக்காது. இங்க சத்தியத்திலே இருக்காது, பரந்தாமத்திலே இருக்காது. वहाँ से सब पावन आती है फिर पतित बनती, பரந்தாமத்திலிருந்து வரும்போது எல்லாமே தூய்மையான ஆத்மாக்களாக தான் இறங்குறாங்க,
ஆனால் இங்கே வந்து தான் பத்தீத்தாயிடுறாங்க. ஃபிர் பாப் ஆக்கர் பாவன் பனாத்தே ஹே, பின்னர் பாபா வந்து மீண்டும் தூய்மையாக ஆக்குகின்றார். ஏ பௌத்தி சகஜத்தோ சகஜபாத், இவைகள் யாவும் மிக மிக எளிமையான விஷயங்கள். தும் ஜான்தே ஹோ ஹமாரா ஆத்மா 84 சக்கர் லகாயே அப் தமோ பிரதான் பன் கயி. இப்போ நம்ம புரிஞ்சிட்டோம், நம்ம ஆத்மா 84 பிறவி சக்கரத்தில் வந்து தமோ பிரதானமாக மாறிடுச்சு. ஹம் ஹி 84 ஜென்மம் லேத்தி, நாம தான் 84 ஜென்மங்களை எடுக்கின்றோம். ஏக் கி பாத் நஹி, ஒரு பிறவி அல்ல, 84 பிறவி. பாப் கஹ்தே ஹை மே சம்ஜாத்தா இன்கி ஹூ, பாபா சொல்றாரு நான் இவருக்கு புரிய வைக்கிறேன். யாருக்கு? பிரம்ம பாபாவுக்கு பாபா புரிய வைக்கிறாரு. சுன்தே தும் ஹோ, நீங்களும் கேட்கிறீர்கள். மைனே இன்மே பிரவேஷ் கியா ஹே இன்கோ சுனா தா, நான் இவருடைய உடலில் பிரவேசமாகி இவருக்கு கூறுகின்றேன். தும் சுன் லேத், பிரம்மா பாபாவுக்கு உபதேசம் செய்யும்போது நாம் குழந்தைகளும் கேட்கின்றோம். அதனால தான் சாஸ்திரத்தில் ஒரு அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏ ஹைஹி ரத், இவர்தான் என்னுடைய ரதம். तो बाबा ने समझाया नाम रखना चाहिए गेटवे टू हेवन, ஆகவே பாபா புரிய வைக்கின்றார். ஸோ गेटवे टू हेवन என்ற பெயர் வைங்க. परंतु इसमें भी समझाना पड़े सत्य में जो देवी देवता धर्म था वह सब प्रलप हो गया. ஆகவே நீங்கள் இந்த சித்திரத்தில் புரிய வைங்க, சத்தியத்தில் எந்த தேவி தேவதா தர்மம் என்பது இருந்ததோ அவை மறைந்து விட்டது. கோய் கோபி பத்தா நஹி, யாருக்குமே தெரியாது இல்லையா இந்த பூமியில் தான் தேவதா தர்மம் இருந்ததுன்னு. கிறிஸ்டின் பி பலே சத்தோ பிரதான் தே, ஃபிர் புனர்ஜனம் லேத்தி லேத்தி தமோ பிரதான் பன். கிறிஸ்துவர்களோட முதல் பிறவியில் சத்தோ பிரதான தன்மையில் இருந்தாங்க. அதுக்காக அது சொர்க்கம்னு சொல்ல முடியாது. பட் அவங்க துவாபரியுகத்தில் அந்த ஃபஸ்ட்டு ஆத்மா கீழே இறங்கும்போது பியூராக தான் இறங்கும். அதனால் அது சத்தோ பிரதான நிலை. அவங்க இருந்த இடம், அவங்க இருந்த சூழ்நிலை அவங்களுக்கு சுகந்தான் இருக்கும். ஆனால் பிறவி எடுத்து எடுத்து அதுவும் தமோ பிரதானம் ஆயிடுச்சு. ஜாட் பி புராணா ஜரூர் ஹோத்தி ஹே, விருட்சம் கூட அவசியம் பழையதாக ஆகின்றது. வெரைட்டி தர்மம் கி ஜாட் ஹே, இது வெரைட்டி தர்மத்தின் மரமாக இருக்கின்றது. ஜாட் கி ஹிசாப் சே அப் சப் தர்மம் வாலே ஆத்தே ஹே பீச். விருட்சம்னு சொல்லும்போது தண்டில் கிளைகள் இருக்காது, பின்னாடி தான் கிளைகள் வரும். அது மாதிரி பின்னாடி தான் மற்ற எல்லா விதமான தர்மங்கள் வருகின்றது. எ ட்ராமா பனா பனாயாகே, இந்த நாடகம் அமைக்கப்பட்டது, ஆனது ஆக்கப்பட்டது. ऐसे कोई को टर्न मिल जाए सत्य में आने का नहीं. ஆக சத்தியத்தில் வேற யாராவது வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கானா? ஏன்னா நாடகம் உருவாக்கப்பட்டிருக்கு, அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ தேவதா தர்ம ஆத்மாக்கள் தான் சத்தியுகம் வர முடியும். நஹி ஏக் தோ அனாதி கேல் பனா ஹுவா, இது ஒரு அழியாத விளையாட்டு, இது உருவாக்கப்பட்டு. சத்தியமே ஏகே ஆதி சனாதன் பிராய்ச்சின் தேவி தேவதா தர்மம் தான். சத்தியுகத்தில் ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் பிரசித்தமான தர்மமாக இருந்தது. அப் தும் பச்சோं को बुद्धि में हम स्वर्ग में जा रहे हैं. இப்போ குழந்தைகளாக உங்களுடைய புத்தியில் நாம் ஸ்வர்க்கத்துக்கு சென்று கொண்டிருக்கின்றோம். ஆத்மா कहती है हम तमो प्रधान है तो घर कैसे जाए. ஆத்மா கூறுகின்றது, இப்போ நம்ம தமோ பிரதானமாக இருக்கின்றோம், எப்படி நம்ம வீட்டுக்கு போகிறது? स्वर्ग में कैसे जाएंगे, स्वर्गத்துக்கு எப்படி போகிறது? उसके लिए सतो प्रधान बनने की युक्ति भी बाप ने बतलाया. இப்போ சத்தோ பிரதானமாக ஆகுவதற்குண்டான யுக்தி கூட பாபா கூறுகின்றார். பாப் कहते मुझे ही पतित पावन कहते. பாபா சொல்றாரு, என்னை தான் பத்தித பாவன்னு சொல்றீங்க.
अपने को आत्मा समझ बाप को याद करो. தன்னை தானே ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்யுங்கள். பகவான் வாச் லிக்கா ஹுவாஹே, பகவானுடைய மகா வாக்கியம் என்று எழுதப்பட்டிருக்கு. ஏக் பி சப் கத்தி ரத்திஹே, இப்படி எல்லாருமே சொல்றாங்க. கிரைஸ்ட் से इतने वर्ष पहले भारत हेवन था. கிறிஸ்து பிறப்பதற்கு இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி பாரதம் हेवनाக இருந்தது. परंतु कैसे बना फिर कहाँ गए एक कोई नहीं जा. அந்த ஸ்வர்க்கம் எப்படி ஆகியது, யார் உருவாக்கினா, அந்த சொர்க்கம் இப்போ எங்கே போச்சு, இது யாருக்கு தெரியல. தும் தோ அச்சி ரீதி ஜான்து, ஆனால் நீங்கள் இதை பற்றி நன்றாக புரிந்து கொண்டீர்கள். ஆகி சப் பாத்தே தொடங்கி ஜான்தி. ஞானத்துக்கு முன்னாடி இது எதுவுமே நமக்கு தெரியாது. दुनिया में किसको पता नहीं आत्मा ही अच्छा व बुरा बनती है. உலகத்தில் யாருக்குமே இந்த ரகசியம் தெரியாது. இது ஆத்மாதான் அச்சா, நல்ல ஆத்மாவாகவும் ஆத்மாதான் கெட்ட ஆத்மாவாகவும் மாறுது. சபி ஆத்மாயே பச்சே, அனைத்து ஆத்மாக்களும் குழந்தைகள். பாப்கோ யாத் கர்த்தே, பாபாவை நினைவு செய்கிறாங்க. பாப் சபிகா மாசுகே, பாபா அனைத்து ஆத்மாவுக்கும் நாயகன். சபி ஆஷுகி, அனைவரும் நாயிகள். அபி தும் பச்சே ஜான்தியோ மாஷுக் ஆயா ஹுவா. இப்போ குழந்தைகள் நாம் தெரிஞ்சிட்டோம் என்ன, அந்த நாயகன் வந்திருக்கின்றார். பௌத் மீட்டா மாஷுக், இவர் ரொம்ப இனிமையான நாயகன். நஹி தோ சபி உன்கோ யாத் கியூ கர்தே, இல்லைன்னா அவரை எல்லாரும் ஏன் நினைக்கிறாங்க. कोई भी ऐसा मनुष्य नहीं होगा जिसको मुख से परमात्मा का नाम नहीं निकले. உலகத்தில் எந்த ஒரு மனிதன் வாயிலிருந்தும் கடவுள், இறைவன், அப்பா, பரமாத்மான்னு எப்போதாவது வந்துடும். சிர்ஃப் ஜான்தி நஹி, அறிமுகம்தான் இல்லை. तुम जानते हो आत्मा अशरीरी है, உங்களுக்கு இப்போ தெரியும் ஆத்மா அஷரீரி. ஆத்மா கோஹி பூஜா ஹோத்தி ஹை, ஆத்மாவுக்குத்தான் பூஜை நடைபெறுகின்றது. அம் ஜோ பூஜ்யத்தே ஃபிர் அப்னி ஹி ஆத்மா கோ பூஜன் லஹே, நாம தான் பூஜைக்கு உரியவர்களாக இருந்தோம், அப்புறம் நாமளே நம்ம ஆத்மாவை पूजा பண்ண ஆரம்பிச்சிட்டோம். आगे जन्म में ब्राह्मण कुल में जन्म लिया है. श्रीनाथ का भोग लगता था, खाते थे पूजारी लोग. நாமளே போன ஜென்மத்தில் ஏதோ பிராமண குடும்பத்தில் கூட பிறந்திருக்கலாம், பிறந்து நம்ம கோவிலில் பூஜாரியாக இருந்திருக்கலாம். இப்போ ஸ்ரீநாத் என்ற கோவிலில் உணவு பண்ணி படைக்கிறாங்க. படைச்சிட்டு அது எல்லாமே பிராமணர்கள் பூஜாரிகள் தான் சாப்பிட்றாங்க. सब भक्ति मार्ग, इवेहल भक्ति मार्गम. तुम बच्चों को समझाना स्वर्ग की फटक खोलने के वाला बाप. நாம புரிய வைக்க வேண்டும், சொர்க்கத்தின் கதவுகளை திறக்கக்கூடியவர் தந்தை. பரந்து கோலே கைசே, சம்ஜாவே கைசே, ஆனால் எப்படி திறக்கிறது, இதை பற்றி பாபா எப்படி புரிய வைக்கிறாரு. பகவான் வாட்சைனோ, பகவானுடைய மகா வாக்கியம்னு சொல்லப்பட்டிருக்கல்லவா. ஜரூர் ஷரீர் துவரா வாச்சா, அவசியம் ஒரு ஷரீரத்தில் வந்து தான் பேசுகிறார். ஆத்மா ஹி ஷரீர் துவரா போல்தி ஹி, ஆத்மா தான் ஷரீரத்தின் மூலமாக பேசுகின்றது. சுந்தி ஹி, கேட்கின்றது. ஏ பாபா ரோஜாக்காரி பத்தாத்து பீஜ் ஒரு ஜாட் ஹேனா, பாபா விதை பற்றியும் விருட்சத்தை பற்றியும் புரிய வைக்கிறாரு. தும் பச்சே சாந்தி ஹோ நயா ஜாட், குழந்தைகளுக்கு தெரியும் இப்போ புது மரம் வளர்கின்றது. அகிஸ்தே அகிஸ்தே விருத்தி கோ பார்த்தா, இந்த மரம் சிறிது சிறிதாக வளர்கின்றது. துமார இஸ் நயா ஜாட் கோ கீடா பி பௌத், இந்த புதிய விருட்சத்துக்கு புழு பூச்சிகள் கூட நிறைய வருது. क्योंकि नया झाड़ बहुत मीठा है.
புதுசாக இளம் தளிராக இருக்கிறது, நிறைய குருவிகள் இதுவெல்லாம் சாப்பிட வரும். ஏன்னா அது இனிப்பாக இருக்கும். அந்த மாதிரி பாபா சொல்றாரு, இந்த விருட்சம் இனிமையான விருட்சம். ஏன்னா இனிமையான பாபா வந்து விதைக்கிறாரு. ஆகவே இந்த இனிமையான விருட்சத்தை சாப்பிட்றதுக்கு புழு பூச்சி வருது. மீட்டே ஜாட்கோ कीड़ा आदि कुछ न कुछ लगती है फिर दवाई देते. இனிப்பான பழங்களை உருவாக்கக்கூடிய விதை போட்டனா நிச்சயமா பல பூச்சிகள் வரும். அந்த பூச்சிகளை அழிக்கிறதுக்கு மருந்து தெளிக்கிறாங்க. बाप ने भी मन मना भव का दवाई बहुत अच्छी दी. பாபா கூட நமக்கு மன் மன பவ என்ற நல்ல மருந்து கொடுக்கிறார். मन मना भव न होने से कीड़ा खा जाती है. நம்ம மனதால பாபாவை நினைவு செய்யவில்லை என்றால் அந்த புழு பூச்சி வந்து நம்மளை சாப்பிட்டுடும். कीड़े वाले चीज क्या काम आएगा. ஏதாவது ஒரு பழத்துலையோ இல்லை ஏதாவது ஒரு பொருளையோ புழு பூச்சி இருந்தால் என்ன செய்வோம்? அது எவ்வளோ இனிப்பான பழமாக இருந்தாலும் சரி, பூச்சி இருக்குன்னு ஒன்று. மாம்பழத்திலே பாருங்க, வண்டு இருந்ததுன்னு என்ன பண்ணுறோம்? ஐயோ வண்டு உள்ள பழம் தூக்கி போட்டுரும். அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தாலும் புழுவோ பூச்சியோ வண்டோ இருந்தால் சாப்பிட மாட்டோம். வக்தோ ஃபேங்கி ஜாதி, அதை தூக்கி எரிஞ்சிடுறோம். கஹா ஊஞ்ச்பத் கஹா நீச்சேபத். ஸோ உயர்ந்த பதவி இங்கே, தாழ்ந்த பதவி இங்கே. ஃபரக் தோகைனா வித்தியாசம் இருக்கு இல்லையா? मीठे बच्चों को समझाते रहते बहुत मीठा मीठा बनो. இனிமையான குழந்தைகளுக்கு பாபா புரிய வைக்கின்றார், மிகவும் இனிமையிலும் இனிமையானவர்களாக ஆகுங்கள். कोई सो भी लून पानी ना बनो. யார்கிட்டையும் நம்ம உப்பு தண்ணீர் போல் ஆகக்கூடாது. ஷீர்கண்ட் பண்ணும், பால் கடல் போல, பால் பாயாசம் போல. வஹா ஷேர் பக்ரி தோ சீர்கண்ட் ரக்தி ஹே. சத்யுத்தில் ஆடும் புழியும் பார் கடலில் ஒன்றா இருக்கும். பச்சோங்க பி ஷீர்கண்ட் பண்ணாச்சு. குழந்தைகள் கூட பால் பாயாசம் மாதிரி ஆகும். பரந்து கொய்க்கு தக்குதீர் மே நஹி தோ தத்பீர் கியா கரே. சிலருக்கு அதிர்ஷ்டமே இல்லைன்னா அவங்க சித்திரம் எப்படி உருவாகும்? நான் பாஸ் ஹோ ஜாते, ஃபெயில் ஆயிடுறாங்க. டீச்சர் தோ படாத்தா ஹே தக்தீர் ஊஞ்ச் பனானே. டீச்சர் வந்து பாடம் கற்பிக்கின்றார் உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்க. டீச்சர் படாத்தே தோ சப்கா. டீச்சர் எல்லாருக்கும் படிப்பு சொல்லி தர்றாரு. ஃபரக் தோ தும் தேக்தே ஹோ. வேறுபாடு நம்ம பார்க்குறோம். டீச்சர் ஒரே மாதிரி சொல்லி கொடுத்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் வித்தியாசமாக இருக்காங்க. ஸ்டூடெண்ட் கிளாஸ் மே ஜான் சக்தா ஹே கோன் கி சப்ஜெக்ட் மே ஹோஷியார். மாணவர்கள் அறிந்து கொள்ள முடியும் யார் எந்த பாடத்தில் நல்லா படிக்கிறாங்க. யாம்பி ஐசாஹி, இங்கே கூட அந்த மாதிரி தான். ஸ்தூல் சர்வீஸ் கி சப்ஜெக்ட் தோ ஹேனா ஸ்தூல சேவை, கர்மனா சேவை என்ற பாடம் இருக்குது. जैसे भंडारी है बहुतों को सुख मिलता है कितना सब याद करते हैं. எப்படி கிச்சன் சேவை இருக்கு. கிச்சனில் சேவை செய்கிறவங்க எத்தனை பேருக்கு சுகம் கொடுக்குறாங்க. பாபா நினைவுலேருந்து நல்லா சமைச்சு கொடுத்தோன்னா சாப்பிட்டுட்டு எவ்வளோ ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. இஸ் சப்ஜெக்ட் से भी மார்க்ஸ் मिलता. இந்த கர்மனா சேவையின் மூலமாக கூட நமக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கும். लेकिन पास विद ऑनर होने के लिए सिर्फ एक सब्जेक्ट में नहीं सब सब्जेक्ट में पूरा ध्यान. நாம் முழுமையான மதிப்பெண் பெற்று பாஸ் ஆக வேண்டும் என்றால் ஒரு பாடம் இல்லை, அனைத்து பாடத்திலையும் கவனம் கொடுக்கணும். கியான் பி चाहिए சலன் பி चाहिए. ஞானமும் இருக்கணும், நடத்தையும் நல்லா இருக்கணும். தெய்வீ குண் பி चाहिए, தெய்வீக குணங்கள் கூட இருக்கணும். அட்டென்ஷன் ரக்னா அச்சா है. நாம் கவனம் நம்ம மேலே செலுத்தணும். பண்டாரிக்கு பாஸ் கோய் ஆயே தோ கஹே மன் மனா பவ. இந்த சமையல் அறைக்கு யார் வந்தாலும் அவங்களுக்கு சொல்லுங்க மன் மனா பவ. शिव बाबा को याद करो विक्रम विनाश. शिव பாபாவை நினைவு செய்யுங்கள், பாவ கர்மங்கள் வினாசமாயிடும். அவர் தும் ஸ்வர்க்கி மாலிக் பஞ்ச். நீங்கள் பிறகு ஸ்வர்க்கத்துக்கே எஜமானல் ஆயிடுவீங்க. बाप को याद करते औरों को भी परीक्षा देते रहे.
பாபா நினைவிலிருந்து நாம் மற்றவர்களுக்கு அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். கியான் और योग चाहिए. ஞானம் மற்றும் யோகம் இருக்கணும். बहुत ஈஸி है. இது ரொம்ப ஈஸியானது. முக்கிய பாத் ஹே, முக்கியமானதே ஞானம் யோகம். அந்தோங்கி லாட்டி பன்னா है, குருடர்களுக்கு ஊன்றுகோலா. प्रदर्शनी में भी किसको ले चावो चलो अब आपका स्वर्ग की गेट दिख. படவிளக்க கண்காட்சிகளில் வாங்க, நான் உங்களுக்கு சொர்க்கத்துக்கு போகக்கூடிய நுழைவாயில் எதுன்னு சொல்கிறேன். ஏகை நரக் வகை ஸ்வர. கலியுத்த காட்டி இது நரகம், சத்யுத்த காட்டி அது சொர்க்கம்னு சொல்லணும். बाप कहते मुझे याद करो, पवित्र बनो, पवित्र दुनिया की मालिक बन जाए. பாபா சொல்றாரு, என்னை நினைவு செய்து தூய்மையாகுங்க, அப்போ தூய்மையான உலகத்துக்கு தலைவர்களாக மாறிடுவீங்க. மன் மனபவ, மனதால் என்னை நினைவு செய்யுங்கள். ஹூபுகு தும்கோ கீதா சுனாதா, உங்களுக்கு இப்பொழுது நான் அந்த உண்மையான கீதையை கூறுகின்றேன். इसलिए बाबा ने चित्र बनाया, गीता का भगवान कौन है. ஆகவே பாபா இந்த சித்திரத்தை உருவாக்கியிருக்காரு. கீதையின் பகவான் யார்? ஸ்வர்க க கேட் கோன் கொல்தா ஹை, ஸ்வர்க்கத்தின் வாசல் யார் திறக்கிறாங்க? खोलता है शिव बाबा, திறப்பவர் शिव बाबा. श्री कृष्ण उस गेट से पार करता है. கிருஷ்ணன் அந்த நுழைவாயில் மூலமா நுழையிறாரு. முக்கிய दो चित्र है. இந்த ரெண்டு சித்திரமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான சித்திரம். बाकी तो रोज कर बच्चों को बहुत मीठा बनना है. குழந்தைகள் ரொம்ப இனிமையானவர்களால் प्यार से बात करना, அன்போடு பேச வேண்டும். மன்சா வாச்சா கர்மனா சப்கோ சுக் தீனா, மனம் சொல் செயல் மூலமாக அனைவருக்கும் சுகத்தை கொடுக்க வேண்டும். देखो भंडारी सबको खुश करती है तो उनके लिए सौगात भी ले आती है. போலி தாதி இருந்தாங்க கிச்சனுக்கு இன்சார்ஜா. அப்போ அவங்க எல்லாருக்கும் சுகம் கொடுப்பாங்க. அதனால அவங்களுக்கு எல்லாரும் கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க அன்பா. எக் பி சப்ஜெக்ட். ஆகவே இது கூட ஒரு பாடம். सौगात आकर देते वक्त हम तुमसे क्या लूं फिर तुम्हारा याद रहेंगे. போலி தாதிக்கு நிறைய பேர் கிஃப்ட் கொண்டு வந்து கொடுப்பாங்களாம். அப்போ தாதி சொல்லுவா, உங்ககிட்ட நான் எப்படி இதை வாங்கிக்க முடியும்? நான் வாங்கிட்டேன்னா அப்போ அதை யூஸ் பண்ணும்போது உன் நினைவு தான் வரும். शिव बाबा की भंडारी से मिलेंगे हम शिव बाबा की याद. शिव பாபாவுடைய பொக்கிஷரையிலிருந்து எது கிடைத்தாலும் அப்போ நமக்கு शिव बाबा நினைவு வரும். अच्छा, நல்லது. मीठे मीठे सिकिलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को நமஸ்தே. இனிமேலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள், காலை வணக்கம். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே. धारणिकुंडाना मुख्यमान सारम, अपनी ऊंच तकदीर बनाने के लिए आपस में बहुत बहुत शीरकंड मीठा होकर रहना. தங்களுடைய அதிர்ஷ்டத்தை உயர்ந்ததாக ஆக்கிக்கொள்ள நீங்கள் உங்களுக்குள் பால் பாயாசம் போல இனிமையாக இருக்க வேண்டும். கபி லூன் பானி நஹி ஹோனா, ஒரு பொழுதும் உப்பு தண்ணீர் போல் ஆகக்கூடாது. சபி சப்ஜெக்ட் பர் பூரா அட்டென்ஷன் தேனா, அனைத்து பாடத்தின் மீதும் முழு கவனம் செலுத்த வேண்டும். सदगति के लिए बाप की जो श्रेष्ठ श्रीमत मिली है उस पर चलना. சத்கதி பெறுவதற்காக பாபா நமக்கு என்ன சிரேஷ்ட வழி சொல்லி தருகிறாரோ அதன்படி நடக்க வேண்டும். சப்கோ சிரேஷ்ட மத் ஹி சுனாதா, எல்லாருக்கும் அந்த உயர்ந்த வழியைத்தான் சொல்ல வேண்டும். ஸ்வர்கமே ஜானகி ராஸ்தா திக்கான, சொர்க்கத்துக்கு செல்வதற்குண்டான வழியினை காட்ட வேண்டும். वरदानम, हर आत्मा को हिम्मत उल्लास दिलाने वाला रहमदन विश्व कल्याणकारी भव.
ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தைரியத்தையும் ஊக்கத்தையும் தரக்கூடிய கருணை உள்ளம் கொண்ட விஸ்வ கல்யாணக்காரியாக ஆகுக. कभी भी ब्राह्मण परिवार में किसी कमजोरी आत्मा को तू कमजोर हो ऐसा नहीं कहना. ஒரு பொழுதும் பிராமண குடும்பத்தில் ஒரு பலகீன ஆத்மாவை பார்த்து நீ பலகீனமாக இருக்கின்றாய் என்று ஒரு பொழுதும் சொல்லக்கூடாது. आप दिल विश्व कल्याणकारी बच्चों को मुख से सदैव हर आत्मा प्रति शुभ बोल निकलना चाहिए. கருணை உள்ளம் கொண்ட விஸ்வ கல்யாணக்காரி குழந்தைகளுக்கு உங்களுடைய வாயிலிருந்து ஒவ்வொரு ஆத்மாவை பிரதியும் சுபமான வார்த்தைகள் தான் பேச வேண்டும். தில் சிக்கஸ்த் பனானே வாலா நஹி. அவங்களுடைய உள்ளம் குழப்பம் அடைவது போல பேசக்கூடாது. चाहो कोई कितना भी कमज़ोर हो उसको इशारा शिक्षा देना है तो पहले समर्थ बनाकर அவங்க எவ்வளோ பலகீனமாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு நம்ம அறிவுரை கொடுக்க வேண்டும் என்றால் முதல்ல அவங்கள நம்ம என்ன பண்ணோம், சக்திசாலியாகணும், அப்புறம் அறிவுரை கொடுக்கணும். பல தர்ணி பர் ஹிம்மத் और उत्साह हल चला. முதல்ல பூமியிலே தைரியம் ஊக்கம் என்ற எப்படி நல்லா உழுதுட்டு விதை போடுவான் அந்த மாதிரி உழுதுவது பூமியை பண்படுத்துவதுன்னு என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு அவங்களுக்குள்ள ஊக்கத்தை கொடுக்கணும், அப்புறம் தைரியத்தை கொடுக்கணும். ஃபிர் பீஜ் டாலோ சஹஜ் ஆர் சீஜ். அதுக்கப்புறம் விதை போட்டிங்கன்னா சகஜமாக அது பலன் தரும். இஸ்ஸே விஸ்வ கல்யாண் கி சேவா. இதன் மூலமாக விஸ்வ கல்யாண சேவை என்பது தீவிரமாகும். ஸ்லோகன் பாப் கி துவா லேத்தே சதா பர்பூர்தா கா அனுபவ் கரும். பாபாவுடைய ஆசீர்வாதங்களை பெற்று சதா தன்னைத்தானே நிறைந்த சம்பன்ன ஆத்மான அனுபவம் செய்யுங்க. அவ்வக்தி சரா கம்பேன் ரூபி ஸ்மிருதி சே சதா விஜய் பனோ. இணைந்த சுரூபத்தின் நினைவின் மூலமாக சதா வெற்றி அடையுங்கள். சதா ஹரகரம் கர்த்தவ்ய अपने को कर्मयोगी ஆத்மா அனுபவ் கரும். சதா ஒவ்வொரு காரியங்கள் செய்யும் போதும் நான் கர்ம யோகி ஆத்மா என்ற நினைவிருக்க வேண்டும். कोई भी कर्म करते हुए याद भूल नहीं सकता. எந்த காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் பாபாவின் நினைவு மறக்க முடியாது. கரம் और योग दोनों கம்பைன் हो जाए. கர்மம் மற்றும் யோகம் இரண்டும் இணைந்திருக்க வேண்டும். जैसे कोई जुड़ी हुई चीज को अलग नहीं कर सकते ऐसे कर. எப்போ ஒரு இரண்டு பொருள் இணைஞ்சிறதோ அப்போ அது தனியாக பிரிக்க முடியாது. பாலில் தண்ணி ஊற்றினாலும் கலந்துடுறது, பிரிக்க முடியாது. பாலில் ஜீனி ஊற்றினாலும் கலந்துடும், பிரிக்க முடியாது. அந்த மாதிரி நம்மளும் பாபாவும் கர்மமோ யோகமோ எப்பொழுதுமே இணைந்திருக்க வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. எல்லாம் தந்தாயே பாபா உனக்கா
நானும் வாழ்வேனே பாபா. எந்த தடையாலும் உனை நானும் விடவே இல்லை. மாயையுன்னாலே என் அருகில் வரவே இல்லை. எந்த தடையாலும் உனை நானும் விடவே இல்லை. மாயையுன்னாலே என் அருகில் வரவே இல்லை. எனக்காக வரங்கள், எனக்காக வரங்கள் வாரி வழங்கும் பாபா. உனக்காக நானும் வாழ்வேனே பாபா. அன்பு தந்தாயே எதிர்பார்ப்பு இல்லாமலே, தேவையை நீயும் தீர்த்தாய் நான் சொல்லாமலே. அன்பு தந்தாயே எதிர்பார்ப்பு இல்லாமலே, தேவையை நீயும் தீர்த்தாய் நான் சொல்லாமலே. உன்னோடு வருவேன், உன்னோடு வருவேன் அன்பான பாபா. உனக்காக நானும் வாழ்வேனே பாபா. நம்மளோட கண்கள் நேர்மையாக இருந்தா நமக்கு இந்த உலகத்தையே பிடிக்கும். அதே நேரத்துல நம்ம நாக்கு நேர்மையா இருந்தா உலகுக்கே நம்மள ரொம்ப பிடிக்கும். When the eyes are right, the world becomes captivating. When the tongue is right, the world is captivated by you.
பாபா